கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன கிளாஸில் ஐசோமெரிசம் வரைக்கும் முடித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஆரம்பிக்கலாம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். இல்லாட்டி இதோட பாஸ்ட்லேட்ஸ் மட்டுமே 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பாஸ்ட்லேட்ஸ் மட்டுமே 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இல்லாட்டி இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எழுதும்போது நமக்கு புரியாது. ஸோ ப்ராப்ளம்ஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த லிகாண்ட் அண்ட் மெட்டல் பாண்ட். லிகாண்ட் அண்ட் மெட்டலுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் இட் இஸ் covalent in nature. Ligand and metal bond covalent in nature அப்படின்னா it is formed by the sharing of electrons அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரியில் lone pair of electron. lone pair of electron அப்படின்னா லோன்னா ஒரு எலக்ட்ரான் தனியாக இருந்ததுன்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் இப்படி இருக்கும், எலக்ட்ரான் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அது இட் இஸ் கால் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்ட் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியணும். வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா empty orbitals. empty orbitals என்ன அர்த்தம்? it does not have any electron அப்படின்னு அர்த்தம். does not have any electron. இப்போ நான் சொல்கிறது சில இம்பார்ட்டண்ட்டான postulates and terms. ஓகே, நெக்ஸ்ட் வேக்கண்டான ஆர்பிட்டால்ஸ் 2 ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா அது மூலமாக நமக்கு கிடைக்கிற பாண்டை நம்ம சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வென் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மெட்டல் அயான் ஓவர்லேப்ஸ், ஓகே, we will get a sigma bond. ஓகே, ஸோ மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிறது கோவேலண்ட் பாண்ட். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ்னால் என்ன? 2 வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் ஆச்சுன்னா, ஓவர்லேப்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஓவர்லேப்பிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்னால் என்ன அர்த்தம்? மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்க்கு இன்னொரு பேர் ஹைப்ரிடைசேஷன். இது 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஹைப்ரிடைசேஷன்ஸ் பாசிபிள், என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் வந்தால் என்னென்ன ஜாமெட்ரி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 2. கோஆர்டினேஷன் நம்பர் 2னா 2 லிகாண்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் வந்ததுன்னா அந்த ஷேப் லீனியர் ஷேப் அப்படின்னு அர்த்தம். கோஆர்டினேஷன் நம்பர் 3ன்னு வந்ததுன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ 3 நம்ம இங்கே பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 3 வரணும். ஸோ எஸ் பவர் 1 பி பவர் 2. ஸோ 2 + 1 3 வரணும் எனக்கு. இங்கே எஸ் பவர் 1 பி பவர் 1 1 + 1 2.
ஸோ 3னா எனக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும்? sp2 ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும். sp2 ஹைப்ரிடைசேஷன்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளமில் ஆன்சர் வந்ததுன்னா அப்போ ஜாமெட்ரி நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு எழுதணும். கோஆர்டினேஷன் நம்பர் 4. கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் 2 டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் பாசிபிள். ஒன்று வந்து sp3, நெக்ஸ்ட் வந்து dsp2. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் வந்து பாசிபிள். எப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4ஆக இருந்ததுன்னா. sp3 வந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாமெட்ரி டெட்ராஹீட்ரல் அப்படின்னு எழுதணும். dsp2ன்னு வந்ததுன்னா நீங்கள் ஜாமெட்ரி வந்து ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 5. கோஆர்டினேஷன் நம்பர் 5னா நமக்கு ஹைப்ரிடைசேஷன் வந்து dsp3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதோட ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். இந்த ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜாமெட்ரி எப்படி எழுதணும், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் போடும்போது நம்ம படிப்போம் இப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 6ல் வந்து அகெயின் 2 டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் பாசிபிள். ஒன்று வந்து d2sp3, இன்னொன்று வந்து sp3d2. 2 டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் வந்து பாசிபிள். d2sp3ன்னு வந்ததுனாலும் ஆக்டாஹீட்ரல் இருந்தால் எழுதணும். sp3d2ன்னு வந்தாலும் ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி தான் எழுதணும். ஓகே, next, if an electron, last electron, if the last electron வந்து fills in, if the last electron fills in n-1 d orbital. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது புரியும். இப்போதைக்கு காப்பி மட்டும் பண்ணிப்போம். இஃப் த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து fills in n-1 d orbital, then it is called as, then the complex is called inner orbital complex. If the last electron வந்து fills in nd orbital, then the complex is called as outer orbital complex. Outer orbital complex. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் நேச்சர் வந்து பாராமேக்னெட்டிக். ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸுமே வந்து பேர்டாக இருந்தது அப்படின்னா, இஃப் இட் ஹேஸ் ஒன்லி பேர்டு எலக்ட்ரான்ஸ் தென் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா பாராமேக்னெட்டிக், பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா டயாமேக்னெட்டிக். நெக்ஸ்ட், லிகான்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ். ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ், இன்னொன்று வந்து வீக் ஃபீல்டு லிகான்ஸ். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் வந்து இட் வில் காஸ் த பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். It will cause the pairing of electrons. Weak field ligands வந்து it will not cause the pairing of electrons. So strong field ligands க்கு example வந்து CO, Cn minus, En, NH3. இது எல்லாமே வந்து strong field ligands. Strong field ligands வந்ததுன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். வீக் field ligand வந்ததுன்னா நீங்கள் பேர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட், லிகாண்டுக்கும் மெட்டல் ஆர்பிட்டாலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கராக இருந்ததுன்னா, if the ligand and the metal orbital has a stronger bond, then
the bond length also will be greater. The bond length also will be greater. So இதுதான் வந்து important points of the valence bond theory. So valence bond theory ஓட ப்ராப்ளம்ஸ் போடலாம் இப்போது. ஸோ ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ரஃப் காலமில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சம் இம்பார்ட்டண்ட் ஆட்டம்ஸ். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே தான் பை ஹார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d8 4s2, கோபால்ட் 3d7 4s2, குரோமியம் 3d4 4s2, அயன் 3d6 4s2. ஸோ இது நாலுமே பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர வேறு ஏதாவது வந்ததுன்னா நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது நாலுமே நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுக்கு முன்னாடி 1s2 2s2 அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாமே நான் விட்டுட்டு கடைசி ரெண்டு மட்டும் எழுதுகிறேன். ஏன்னா கடைசி ரெண்டு வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் போடுவோம், ஃபர்ஸ்டில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாம் இப்போது. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் NiCO 4 டைம்ஸ். CO வந்து கோபால்ட் கிடையாது, கேபிட்டல் C ஸ்மால் O இருந்தால் தான் அது வந்து கோபால்ட். கேபிட்டல் C கேபிட்டல் O இருந்ததுன்னா கார்பன் ஆக்சிஜன், கார்போனைல் லிகாண்டுன்னு அர்த்தம் இதோட பேர். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது நிக்கல் கார்போனைல், டெட்ரா கார்போனைல். ஓகே, ஸோ இது வந்து லிகாண்ட், கோபால்ட்டு நினச்சிடாதீங்க, இது லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸோட ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஜாமெட்ரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் இப்போ தான் சொன்னேன். ஓகே, நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து 28. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ தான் சொன்னேன், 3d8 4s2. ஓகே, ஸோ இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணணும்னு இப்போ தான் சொன்னேன். ஸோ 3d8 4s2. ஸோ இப்போ நான் நிக்கலுக்கு வந்து வரைய போகிறேன். ஸோ நிக்கல் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரைய போகிறேன். டி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு வரையணும். டி ஆர்பிட்டால் வந்து உங்களுக்கு தெரியும் 5 டைப்ஸ் இருக்குது. டி ஆர்பிட்டால் வந்து 5 டைப்ஸ்: dxy, dyz, dxz, dx ஸ்கொயர், 2y ஸ்கொயர், dz ஸ்கொயர். 5 ஆர்பிட்டால் இருக்குது டியில். பி ஆர்பிட்டால் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: px, py, pz அப்படின்னு. ஸோ டி ஆர்பிட்டால் அப்படின்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ டி ஆர்பிட்டால்ன்னும் போது நான் வந்து 5 பாக்ஸ் வரையணும். ஸோ இதுதான் வந்து என்னோட 3D ஆர்பிட்டால். 5 பாக்ஸ் வரைகிறேன், ஏன்னா டி ஆர்பிட்டால் வந்து 5 டைப்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு 3D வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 4s வரையணும். 4s, எஸ் ஆர்பிட்டால் வந்து ஒரே ஒரு டைப் தான், அதனால் ஒரே ஒரு பாக்ஸ் வரைஞ்சா போதும் எனக்கு. ஸோ 3D 4s. 4sக்கு அப்புறம் என்ன வரும்னா 4p, அதையும் நான் வரைஞ்சிக்கிறேன். பி ஆர்பிட்டால் வந்து 3 டைப்ஸுன்றதுனால எப்போவுமே பி ஆர்பிட்டால்னு வந்ததுன்னா 3 பாக்ஸ் வரையணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 3D டி ஆர்பிட்டால்னு எப்போ வந்தாலும் 5 பாக்ஸஸ் நோட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. டி ஆர்பிட்டால்னு வந்தால் 5 பாக்ஸஸ், எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஒரே ஒரு பாக்ஸு, பி ஆர்பிட்டாலுக்கு 3 பாக்ஸஸ் வரையணும்.
இப்போ 3D 8. ஸோ இப்போ இதில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். எப்போவுமே எலக்ட்ரான்ஸை வந்து சிங்கிளாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணணும். ஸோ இந்த 8 எலக்ட்ரான்ஸ் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4s2 1 2 4s வந்து 2. இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ நான் இதே நிக்கல் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரைய போகிறேன். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும். அப்போ தான் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிறது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ போச்சுன்னா எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும் டயக்ராம்? ஸோ இது வந்து 3D 4s 4p. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிறது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இப்படி கிடைக்குது. ஸோ புரியுதா கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எப்படி வரைஞ்சிருக்கேன்? இப்போது நம்ம ஆல்ரெடி இதில் படிச்சிருக்கோம், ஒரு லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருந்ததுன்னா இட் வில் காஸ் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ கார்போனைல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஸோ இட் வில் காஸ் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எனக்கு இங்கே வந்து கார்போனைல் இருக்குது. ஸோ கார்போனைல் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுன்றதுனால இட் வில் காஸ் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே பேர் ஆகாமல் ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இது கூட போய் பேர் ஆகும். இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே பேர் ஆகாமல் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் கூட போய் பேர் ஆகும். ஸோ பேர் ஆகும் உடனே எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பேரிங் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். வீக் ஃபீல்டு லிகாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பேரிங் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எது, வீக் ஃபீல்டு லிகாண்ட் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பை ஹார்ட் பண்ணணும் அதெல்லாம். ஸோ 1 2 3 4 5 6 இங்கே ஒன்று ஆல்ரெடி இருக்குது. இப்போ இது கூட இது வந்து பேர் ஆனதுனால இது பேர் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இப்போ இது வந்து இங்கே பேர் ஆனதுனால பேர் ஆகிடும். ஸோ இது வந்து என்னோடய 3D, இது 4s, இது 4p. இப்போது பேர் ஆனதுக்கப்புறமா இந்த 4 லிகாண்டும் வந்து என்ன ஆகும், இந்த மெட்டல் ஆட்டம் கூட ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து மெட்டல் ஆட்டமோட எம்டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ நிக்கல் தான் இங்கே மெட்டல் ஆட்டமோட எம்டி ஆர்பிட்டால். எம்டி ஆர்பிட்டால்னால் நான் என்ன சொன்னேன், எம்டி ஆர்பிட்டாலோட பேர் வந்து என்னது, வேக்கண்ட் ஆர்பிட்டால். ஸோ இந்த எம்டி வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் லிகாண்டும் வந்து என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும், ஹைப்ரிடைசேஷன் ஆகும் அப்படின்னு சொன்னேன். வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் வந்து இட் வில் ஓவர்லேப் வித் த லிகாண்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது எம்டி ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ இதில் வந்து லிகாண்ட் வந்து ஓவர்லேப் ஆகி எனக்கு ஹைப்ரிடைசேஷன் நடக்கணும். ஸோ ஓவர்லேப் ஆனால் எனக்கு கிடைக்கிற பாண்ட் வந்து என்ன பாண்டு, சிக்மா பாண்டு. ஸோ எத்தனை கார்போனைல் இருக்குது, 4. ஸோ ஒரு கார்போனைல் வந்து இந்த ஆர்பிட்டால் கூட ஓவர்லேப் ஆகும், இன்னொன்று வந்து இந்த ஆர்பிட்டால் கூட, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆர்பிட்டால் கூட, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்பிட்டால் கூட. ஸோ 4 லிகாண்ட் இருக்குது, 4மே 4 ஆர்பிட்டால் கூட ஓவர்லேப் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு எஸ்ஸு பி வந்து எத்தனை இருக்குது, 3. ஸோ sp3. ஸோ இதுதான் வந்து என்னோட ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஒரே ஒரு எஸ்ன்னு இருக்கிறதுனால எஸ்ஸு, 3 பி இருக்கிறதுனால p3.
ஸோ sp3 hybridization. ஸோ sp3 hybridization அப்படின்னா நான் வந்து என்ன ஜாமெட்ரி அப்படின்றத சொல்லியிருக்கேன், டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், sp3. ஸோ ஜாமெட்ரி வந்து டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பேராக இருக்குது. ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. ஸோ இதில் ஆல்ரெடி நாம் படிச்சிருக்கோம், எல்லா எலக்ட்ரானுமே பேர்டாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் நேச்சர் வந்து என்னது? டயாமேக்னெட்டிக். ஸோ இதில் எல்லா எலக்ட்ரானுமே பேராக இருக்கிறதுனால என்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜாமெட்ரி, மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். NiCN4 2- போன சம்மில் வந்து சார்ஜ் எதுவுமே இல்லை, அதனால் டைரெக்டாக போட்டோம். இதில் வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ சார்ஜ் இருந்தால் எப்படி போடணும் அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து நிக்கல் வந்து 3d8 4s2. இதை பை ஹார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து டயக்ராம் வரைய போகிறேன், கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு டி இருக்கிறதுனால டிக்கு வந்து எத்தனை பாக்ஸ் நான் வரையணும்? 5 பாக்ஸ் வரையணும். ஸோ இது வந்து என்னோட 3D. நெக்ஸ்ட்டு 4Sக்கு அடுத்து நான் 4P வரைஞ்சிருக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து நிக்கல். ஸோ 3d8 1 2 3 4 5 6 7 8. 4s வந்து 2. நெக்ஸ்ட் இப்போது இந்த போன சம்மில் வந்து எனக்கு சார்ஜ் இல்லை, அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து எனக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிக்கலோட சார்ஜ் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நிக்கலோட சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? நிக்கலுக்கு எக்ஸ்ன்னு வச்சுட்டு ப்ளஸ் 4 இன்டூ சிஎனோட சார்ஜ் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு ஹோல் சார்ஜ் வந்து -2. ஸோ எக்ஸ் -4 இஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 + 4 + 2. ஸோ நிக்கலோட சார்ஜ் வந்து என்னது? +2. +2னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இஸ் லெஸ்ன்னு அர்த்தம். ஸோ நிக்கல் வந்து எனக்கு 3d8 4s2 கரெக்டாக. ஆனால் நிக்கலோட சார்ஜ் என்னது இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலோட சார்ஜ் வந்து 2+. ஸோ 2+னா 2 எலக்ட்ரான் லெஸ்ன்னு அர்த்தம். அப்போ எனக்கு வெறும் 3d8 மட்டும் தான் வரும். இந்த 4sல இருக்க இந்த 2 எலக்ட்ரான் வந்து போயிடும், ஏன்னா 2 எலக்ட்ரான் லெஸ். ஸோ இப்போது நிக்கலுக்கு நான் வரைஞ்சேன். இப்போ ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலோட சார்ஜ் வந்து +2. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு நிக்கலுக்கு வரைய தேவையில்லை. இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலுக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜுக்கு தான் நான் டயக்ராம் வரையணும். ஸோ நிக்கல் வந்து +2 சார்ஜில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து வரைய போகிறேன். ஸோ Ni2+னா வெறும் 3d8 மட்டும் இருக்க போகுது. ஸோ இது வந்து 3d, நெக்ஸ்ட்டு 4s 4p. ஸோ 3d8 1 2 3 4 5 6 7 8. 4sல எனக்கு எதுவுமே வராது, ஏன்னா இங்கே 4sஏ வந்து இல்லை, ஏன்னா 2 எலக்ட்ரான் கம்மி ஆயிடுச்சு. 4pயும் எனக்கு எதுவும் வராது. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ எனக்கு வந்து லிகாண்ட் வந்து என்ன லிகாண்ட் அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ எனக்கு இருக்கிற லிகாண்ட் வந்து CN. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம், CN வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்னா என்ன ஆகும்? இட் வில் காஸ் த பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? இது கூட பேர் ஆகும். ஸோ இது கூட பேர் ஆகிடுச்சுன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்?
ஸோ Ni2 ப்ளஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து எனக்கு பேரிங் ஆகிடுது. ஏன் பேரிங் ஆகுதுன்னா Cn வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், அதனால பேர் ஆகுது. ஸோ 3D 4S 4P. ஸோ எனக்கு இது வந்து பேர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுன்றதுனால இது வந்து இந்த இடத்துல எனக்கு பேர் ஆயிடுச்சு. இப்போ பேர் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு எத்தனை லிகாண்ட் இருக்குது? 4 Cn இருக்குது. ஸோ ஒரு Cn வந்து இந்த ஆர்பிட்டால் கூட ஓவர்லேப் ஆகும், அடுத்தது வந்து இந்த ஆர்பிட்டால் கூட ஓவர்லேப் ஆகும், தேர்ட் ஒன் இங்கே ஓவர்லேப் ஆகும், ஃபோர்த் ஒன் வந்து இங்கே ஓவர்லேப் ஆகும். ஸோ அப்போ எனக்கு எந்த ஹைப்ரிடைசேஷன் வருது? D1 ஓவர்லேப் ஆகுது. ஸோ DS1 எஸ், பியில் வந்து 2 தான் ஓவர்லேப் ஆகுது. ஸோ DsP2 இதுதான் வந்து என்னோட ஹைப்ரிடைசேஷன். ஸோ DsP2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா எனக்கு ஜாமெட்ரி என்னது? DsP2னா இட் இஸ் ஸ்கொயர் பிளேனார். ஸோ DsP2 ஹைப்ரிடைசேஷனுக்கு ஜாமெட்ரி வந்து ஸ்கொயர் பிளேனார். ஸோ இதில் எல்லாமே பேர்டாக இருக்குது. ஸோ எல்லா எலக்ட்ரானும் பேராக இருக்கிறதுனால இட் இஸ் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ ஒரு லிகாண்டு கொடுத்தாங்கன்னா எப்படி ஹைப்ரிடைசேஷன், ஜாமெட்ரி அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் FeCN6 3- இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன், ஜாமெட்ரி அண்ட் மேக்னெட்டிக் நேச்சர் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இதோட ஆன்சரை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.